லீ குவான் யூ அவர்கள் லண்டன்ல சட்டக்கல்வி படிச்சுட்டு இருக்கும் பொழுதே தன்னுடைய நாடு சிங்கப்பூர் மற்றவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்து விடுவிக்கப்படணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்கு. அப்ப அவருடைய நண்பர் கோவோடு இணைந்து 1949 சிங்கப்பூர் வராங்க. சிங்கப்பூர் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவருக்குள் ஒரு வேகம் இருக்கிறது. அதாவது தன் மக்களுடைய சுதந்திரத்திற்காக ஏதாவது ஒரு வகையிலே தான் செயல்படணும் அப்படின்ற ஒரு வேகம் அவருக்குள் ஓடிட்டு இருக்கு. இதற்காக எப்படி ஒன்றிணையலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவருடைய நண்பர் மூலமாக செய்தியாளராக இருந்த சின்னத்துரை ராஜரட்னம் அவர்கள் அறிமுகப்படுத்தப்படுறாங்க. அப்ப இவங்க எல்லாம் ஒன்றாக இணைந்து சில மாணவர்களை உள்வாங்கிக்கிறாங்க. அப்ப நிறைய பேர் இணைந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனை வருகிறது. இதனாலதான் என்ன அப்படின்னா 1954 மக்கள் செயல் கட்சி பீப்பிள் ஆக்ஷன் பார்ட்டி PAP அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. இந்த கட்சியை ஆரம்பித்து இதுல பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்கள், மாணவர்கள், தொழிற்சங்கங்கள், அதே நேரத்துல கல்வி அறிவு அதிகமானவங்க, அதே நேரத்துல செய்தியாளர்கள், இவங்க எல்லாமே இணைந்து இந்த கட்சியில தன்னுடைய செல்வாக்க செலுத்தி பதிவு செய்யப்பட்டு இந்த கட்சி அப்படியே அறிமுகப்படுத்தப்படுகிறது. அந்த சூழ்நிலையில 1954 ஒரு தேர்தல் நடைபெறுகிறது. அந்த தேர்தல்ல வெறும் 3 தொகுதியில தான் இவங்க வெற்றி பெறாங்க, அந்த PAP கட்சி. அப்போ இதுல இருந்து விடாமுயற்சி அப்படின்னு சொல்லலாம். மக்களோடு இணைந்த செயல் திட்டங்களை நிறைய அப்படியே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில அடுத்த தேர்தல் 1959 நடைபெறுகிறது. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 தொகுதிகள்ல 42 தொகுதியில வெற்றி பெற்று பெரும்பான்மை ஆட்சியை பிடித்து சிங்கப்பூரினுடைய முதலாவது பிரதமராக பதவியேற்கிறாங்க லீ குவான் யூ.